ஹாய் ஹலோ அமேஸ் எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீங்களும் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் அவர் ட்ரீம்லேண்ட். இட்ஸ் மை ட்ரீம்லேண்ட். ஓகேடா, இப்போ நம்ம லவ் வித் மை ட்ரீம் கேர்ளோட பார்ட் 8 முடிச்சுட்டு பார்ட் 9க்கு தான் போகலாம். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் முடிச்சதுலேருந்து இப்போ கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. லாஸ்ட் பார்ட்டில் எதில் முடிச்சிருப்பாங்கன்னா, ஜிமின் ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்ருக்கத வாயின் பார்த்துருப்பா இல்லையா, அந்த இதோட முடிச்சிருப்பாங்க. அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, ஜிமினுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்த பொண்ணு தான். அந்த பொண்ணோட பேர் ஷாஹி. ஷாஹி ஜிமினுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ண பொண்ணு. ஆனால் ஜிமின் மேரேஜ் பண்ணிக்கல. ஆனால் இந்த விஷயம் நம்ம வயனுக்கு தெரியாது. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, அந்த பொண்ணை ஜிமின் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இப்போ குழந்த பிறந்திருக்குன்னு வயன் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவகிட்ட பேசிக்கிட்டே ஜிமின் சடனாக தான் திரும்பும்போது தான் ஒயனை பார்க்குறான். ஒயனை பார்த்தோன்னே அவனுக்கு ஒன்றுமே சொல்கிற மாதிரி இல்லை. அவன் முழிச்சு ஒயனை தான் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி பார்ப்பாங்க இல்லையா, அதிர்ச்சியில் அப்படின்னு, அந்த மாதிரி ஸ்டன் ஆகி அப்படியே ஒயனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒயனுக்கு தெரியுது ஜிமின் நான் அவளை தான் பார்க்குறாங்கிறது தெரிஞ்சதும் அவள் ஏ சோஃபி வா நம்ம போகலாம் அப்படிங்கிறா. எங்கே போகலாம், எதுக்கு போகிற அப்படின்னு சொல்லும்போது, உன்னை சொன்னாலும் செய்கிற வேலை பழக்கமே இல்லையா சோஃபி, கிளம்பி வா போகலாம் அப்படிங்கும்போது ஜிமின் வேகமாக உள்ளே போகிறான். இங்கே ஒயின் வா நம்ம இப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு பின்னாடி போகும்போது இங்கே ஜிமின் அதுக்குள்ளாட்டி ஒயின் அப்படின்னு சொல்கிறான். உடனே இங்கே ஒயின் திரும்பாமல் போகலான்னு பார்க்குறா. ஒயின் ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லும்போது சோஃபியா அதே இடத்துல நின்னுடுறா. ஒயின் திரும்பி சோஃபியை பார்க்க, அவர் ஒன்றை தான் கூப்பிட்றாருன்னொன்னே, எனக்கு தெரியாதா அது, வா போகலாம் அப்படிங்கும்போது, இப்போ எங்கே கிளம்பிட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒயினை கேட்குறான். உடனே அப்போ தான் ஒயின் ஜிமினை பார்க்குற மாதிரி, ஹாய் ஜிமின் எப்படி இருக்க, நீ ரொம்ப நல்லா இருக்குன்னு நல்லாவே பார்த்தா தெரியுது. ஆனால் நீ நினைக்கிற மாதிரி பழைய ஒயின் நான் இல்லை, எனக்கு உங்ககிட்ட பேசவும் விருப்பம் இல்லை, என்னை விட்டு நான் போகணும் அப்படிங்கும்போது, நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டு போகலான் தான் நான் வந்தேன், ஆனால் நீ என்கிட்ட பேசவே விருப்பம் இல்லைங்கிற அப்படிங்கும்போது, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், பார்த்தா தெரியல, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி, 2 பொண்ணுங்க வேறு இருக்காங்க, இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லு, என் பொண்ணுங்களை கூட்டு போக தான் வேணும்னு நான் முன்னாடியே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். என்ன, உன்னோட பொண்ணுங்க முன்னாடியே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிற போது இங்கே எனக்கு ஒன்றும் புரியல. என்ன, என் பொண்ணுங்களை உனக்கு தெரியுமா, வாய்ப்பே இல்லை, நீ என்ன கதை விட்டுட்ருக்கியானோனே, என்ன யாஷியை பற்றி தானே பேசுகிறங்கும் போது இங்கே ஒயினுக்கு செம்ம ஷாக்கு. உனக்கு யாஷியை தெரியுமா அப்படின்னு சொல்லி செம்மையாக ஷாக்காக, எனக்கு தெரியும், அவங்கள நான் முன்னாடியே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். உடனே இங்கே ஒயின் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி தயங்கிக்கிட்டே கேட்குறா. அவங்கக்கிட்ட நான் எதுவும் சொல்லலை, நீ சொல்லியிருந்தாதான், அவங்க என்கிட்ட நடந்துக்கிறத வச்சு பார்த்தாலே தெரியுது, நீயும் அவங்கக்கிட்ட எதுவும் சொல்லலை அப்படிங்கிற விஷயம் அப்படின்னு சொல்லும் போது, சரி தேங்க்ஸ் அவங்கக்கிட்ட எதுவும் சொல்லாமல் இருந்ததுக்கு அப்படிங்கும்போது, எப்படி இருக்க வயன், நல்லா மாடனாக மாறிட்ட, என்ன பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை உன்னோட காஸ்டியூமை வச்சு நானே சொன்னேன் நானே. ஆமாம், அமெரிக்காவில் லெம்டன் கம்பெனியோட சிஇஓ. ஓ, பெரிய கம்பெனியில் தான் சிஇஓவாக இருக்கு போல் அப்படிங்கும்போது, இங்கே நானும் சிஇஓலாம் இல்லைப்பா, நான் உன் அளவுக்கு சிஇஓலாம் இல்லை, சொந்த கம்பெனியை வச்சு தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் கம்பெனி தானே, அதில் நீ தானே சிஇஓனே, எனக்கு சிஇஓவாக இருக்க பிடிக்கல, அதனால தான் அந்த இடத்துல ஜேகேவை கொடுத்துருக்கேன், நான் சும்மா அவனுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கேன் அப்படின்னே. ஜேகே எப்படி இருக்கார் அப்படின்னே, பரவாயில்ல, கேட்கணுன்னு தோணுச்சு, நான் அவன்கிட்ட கேட்குறேன், நீ கேட்டதாக சொல்கிறேன் அப்படின்னு. அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது இங்கே ஜிமின் சரி நீ ஏதோ பிஸியாக இருக்க போல், நீ போ, நான் அப்புறமா உன்னை பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். உடனே இங்கே ஒயின் ஜிமின் அப்படின்னு கூப்பிட்றா. உடனே அவன் திரும்பி பார்க்குறான். யோவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி தயங்கி தான் ஒயின் பேசுகிறா ஜிமின் கிட்ட. அவன் விட்டுட்டு போகும்போது அவன் எப்படி இருந்தானோ அப்படி தான் ஒயின் இப்போவும் இருக்கான், கொஞ்சம் கூட மாறல, அவனுக்கு நாங்களாம் தேவையில்லை, நீ தான் தேவை, தயவு செஞ்சு அவன் கண்ணில் பற்றாத, அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து போயிடுறான். இங்கே ஒயனுக்கு அவன் அப்படி சொன்னது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
இப்போ அவன் என்ன சொல்லிட்டு போகிறான்? நான் யோவன் கண்ணில் படக்கூடாதா? யோவன் என்னை பார்த்து ஃபீல் பண்ணுவான்னு அவன் சொல்லிட்டு போகிறான். அவனுக்கு என் மேலே தானே கோவம். சரி, நான் யோவனை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒயின் ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே வேகமாக சொல்லிவிட்டு ஜிமின் போயிருப்பான்ல, அவன் அங்கே போய் நின்றுட்டு, யோவன் எதுக்காக வந்த? திரும்பி எதுக்காக வந்த? என்னை எதுக்கு அவாய்ட் பண்ணுற? உனக்கு என்ன பிடிக்கவே இல்லையா? எதுக்கு ஒயன்? எதுக்கு இப்படி பண்ணுற? என்னால் ஒன்று மறக்க முடியலடி. ஒன்று விட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? எதுக்காக வந்த ஒயன்? தயவு செஞ்சு என் கூடயே இருந்துட்டு ப்ளீஸ். திரும்பி மட்டும் போயிட மாட்டேன்ல. என்கிட்ட பேசக்கூட உனக்கு தைரியம். இப்போ நீ என் கூட இருக்க போகிற ஒயன். என்னதான் உனக்கு பிரச்சனை ஒயன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜிமின் செம்மையாக அழுகுறான். அவன் செம்மையாக கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒயனோட இருந்தது, அவள் பேசுனது, சிரித்ததுன்னு அந்த கிராமத்தில் எல்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் அப்படியே அவன் மைண்டில் வந்து வந்து போகுது. ஜிமின், நான் எப்போதும் கூட தான் ஜிமின் இருப்பேன், உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன். அப்படி அவள் பேசுனதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்து அதே இடத்துல ஜிமின் செம்மையாக அழுகுறான். அழுது முடிச்சதுக்கப்புறம், ஒயன், நீ என்னை விட்டு போகணுன்னா போயிடு. தயவு செஞ்சு திரும்பி என் மூஞ்சில் மட்டும் முழிச்சிடாத. என்னால் உன்னை பார்த்துட்டு நிம்மதியாக இருக்க முடியாது ஒயன். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தான் தெரியல. என்னாச்சு உனக்கு? நீ இன்னொருத்தனுக்கு சொந்தமாயிட்ட. இன்னமும் நான் உன்னை பற்றி நினைக்கிறதே பெரிய பாவம்னு எனக்கும் தெரியும். ஜிமின், அவள் உன்னை விட்டு போயிட்டாடா. அவளை நீ மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜிமின் போயிடுறான். இங்கே ஒயின் வந்து சோஃபியை ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக அழுவா. சோஃபி தான் அவளுக்கு வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே பாரடி ஒயின், நீ எந்த அளவுக்கு உண்மையை மறக்கிறியோ அந்தளவுக்கு உனக்கு தான் கஷ்டம்னு. இல்லை, உண்மையை சொல்கிற நாள்லாம் எப்போவோ தாண்டி போயிடுச்சு. இனிமேல் சொல்லியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. விடு, நான் சரியாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அங்கேருந்து கிளம்பிடுறா. இந்த பக்கம் ஜிமின், அந்த பக்கம் ஒயின் 2 பேருமே ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இங்கே யோவனையும் யாயாவையும் தான் காட்டுறாங்க. யோவன் சொல்கிறான், அத்தை இன்னொருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டதெல்லாம் சரிதான், ஆனால் மாமா இன்னும் தனியாக தானே இருக்காங்கன்னு. யாயா உடனே டென்ஷன் ஆகி, இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்கிற? எங்கள் அப்பாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு வர சொல்கிறியா அப்படின்னு சொல்லும் போது இங்கே யோவன் வந்து, நான் ஒன்றும் அப்படி சொல்லலை யாயா, எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்க 2 பேரையும் எப்படி நம்ம மறைச்சி வைக்கிறது? எவ்வளோ தான் மறைச்சி வச்சாலும் ஒரு நாள் அவங்க 2 பேரும் சந்திச்சிக்க தான் போகிறாங்க. அப்போ என்ன பண்ண தான் சொல்கிறியா அவன்? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு உனக்கு புரியுதா? எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, அதை மறந்துடாத. இன்னொரு டைம் உங்கள் மாமாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒன்று சேர்க்கணுன்னு மட்டும் நினைக்காத. அப்படி நீ நினச்சின்னா என்கிட்ட இனிமேல் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு யாயா அங்கேருந்து போயிடுறா. இங்கே யாஷி வந்து, எனக்கு என்னமோ அப்படி தோணலை, அம்மா இன்னமும் ஜெமீன் அங்கிளை தான் லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். யாயாவுக்கு அந்த விஷயம் புரிய மாட்டேங்குது. எங்கள் அப்பா எங்கள் அம்மாவோடு இருக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா எப்போதுமே பிஸ்னஸ்னு போயிடுவாங்க. எங்கள் அப்பாவும் பிஸ்னஸ்ன்னு தான் நினைப்பார். என்ன, எங்கள் அம்மா எங்கள் கூட இருக்காங்க, அவர் வெளியே இருக்கார். எனக்கு என்னமோ தோணுதுன்னா அம்மாவுக்கு ஜெமீன் அங்கிள் தான் கரெக்ட். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். யாயா வரலன்னா பரவாயில்ல, அம்மாவையும் ஜெமீன் அங்கிளையும் ஒன்று சேர்த்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யாஷி வந்து யோவன்கிட்ட கேட்கும் போது, இல்லை யாஷி, இது நம்ம முடிவு பண்ணுற விஷயம் இல்லை, மாமாவும் அத்தையும் முடிவு பண்ணுற விஷயம். அதுவும் இல்லாமல் அத்தைக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அதில் பொண்ணுங்களாக நீங்கள் 2 பேரும் இருக்கீங்க. அத்தை மாமாவை பார்க்கணுமா உங்களை பார்க்கணுமான்னு முடிவெடுக்கணுன்னு இருந்தால் கண்டிப்பாக அவங்க உங்களை தான் முடிவெடுப்பாங்க. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் மாமாவே விட்டுட்டு போனாங்க. நம்ம வேணால் அந்த ரீசன் என்னன்னு கண்டுபிடிக்கலாம், அவ்வளோதான் பண்ணலாம். அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். மற்றபடி அவங்க 2 பேரையும் ஒன்றுலாம் இனிமேல் சேர்க்க முடியாதுங்கும் போது, அப்போ வாங்க அம்மாவுக்கும் அவருக்கும் இல்லைன்னா பிரச்சனைன்னு சால்வ் பண்ணலாம். அட்லீஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸாவது இருப்பாங்கல்ல. அது ரொம்ப கஷ்டம் யாஷி, உயிருக்கு உயிராக ஒருத்தவங்கள லவ் பண்ணிவிட்டு அவங்கள ஃப்ரெண்டாக பார்க்குறதெல்லாம்
கண்டிப்பாக முடியாத விஷயம். அவங்களுக்குள்ளே இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேணால் தீரும்னோடனே, சரி அதுவாவது தீரும்லன்னொடனே, அது கண்டிப்பாக தீரும். நம்ம பிளான் போட்டு முடிவு பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பிளானில் நம்ம யாயாவை சேர்த்துக்க வேணாம். அவள் ரொம்ப எமோஷ்னலாக ஆகுறா. அது அவளுக்கு நல்லது இல்லைன்னொடனே, ஆமாம் அவள் எப்போதுமே அம்மா பக்கம்தான் இருப்பாள். அதனால தான் அவள் ஓவர் எமோஷ்னல் ஆகுறா. எனக்கு எங்கள் அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அப்படி சொல்கிறேன்னொடனே, பின்ன எப்போ பாரு வேலை வேலைன்ட்ருப்பார். அவர் நான் பிறந்ததுலேருந்து ஒரே ஒரு டைம் தான் என்னை பார்த்துருக்காரு. மீதி எல்லாம் வீடியோ கால் தான். ஆனால் நீ உங்கள் அப்பா கூட நல்லா தானே பேசுகிறேன்னொடனே, வேறு என்ன பண்ணி தொலைகிறது, அதெல்லாம் ஆக்டிங்கு. எனக்கு ஆனால் உண்மையாலுமே அவரை பிடிக்காது. பேசுவேன் அவ்வளோதான். ஏன்னா ஒரு டைம் நான் அவர்கிட்ட பேசாமல் இருந்ததுக்கு தான் யாயா சொன்னான், அவர் வெளியே போய் கஷ்டப்படுறாரு, நீ வந்து ஜாலியாக பேசுனீன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு. அதனால தான் நானே அவர்கிட்ட அவர் வீடியோ கால் பண்ணாலே நல்லா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிப்பேன். உண்மை என்னென்னா அவர் என் கூட இருக்கணும்னு தான் ஆசை, அவர் கூட வீடியோ கால் பேசணுங்கிறது என்னோடய ஆசை இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இதை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க, ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் தான் புரிஞ்சுப்பேன். ஏன்னா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கையும் குத்திக்கிறாங்க. இங்கே ஜிமின்னு ஆஃபீஸில் உட்காந்துருக்கான். அவனோட சீட்டில் உட்காந்துட்டு நல்லா தண்ணி அடிச்சிக்கிட்டு இருக்கான். ஆஃபீஸ்லேயே வந்து பாட்டில் வச்சுருப்பாங்கள்ல, அந்த பாட்டில் அப்படியே அண்ணாத்தி குடிக்கிறான். செம்மையாக குடிக்கிறத பார்த்துட்டு ஜிமின் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒருத்தவங்க தான் வந்து யோவனுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி உங்கள் மாமா செம்மையாக குடிக்கிறாரு, வந்து கூப்பிட்டு போப்பா அப்படின்னு சொல்லும்போது, யார் என்ன சொன்னாலும் ஜிமின் கேட்கவே இல்லை. உடனே யோவனும் வேகமாக அங்கேருந்து கிளம்பி ஒடியாந்துடுறான். ஒடியாந்து பார்த்தா அங்கே ஜிம்மின்னு பாட்டிலை கையில் வச்சுருப்பான். ஒரு 10 பாட்டிலு டேபிள் மேலே இருக்கும். ஒரு பாட்டிலை கையில் வச்சுக்கிட்டு இருப்பான். பார்த்தேன், மாமா என்ன இவ்வளோ குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏய் யோவன் வா 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 அப்படின்னு சொல்லும்போது, யோவன் வந்து பாட்டிலை பிடுங்குவான். உடனே ஜிமின் அவன் கையிலேருந்து பிடுங்கி, ஏய் நீ குடிக்கக்கூடாது, நான் மட்டும்தான் குடிப்பேன். நான் இப்போ எதுக்கு மாமா இப்படி குடிக்கிறீங்கன்னு, யோவன் உனக்கு ஒன்று தெரியுமா, உங்கள் அத்தையை பார்த்தேன் யோவன், மனசே வலிக்குதுடா அப்படின்னு சொல்லி, என்னது அத்தையை பார்த்தீங்களா அப்படின்னு, எனக்கு தெரியும் யோவன் உனக்கு இது ஷாக்கிங்காக இருக்கும்னு, நீ உங்கள் அத்தையை பார்க்காத, அவளுக்கு நம்மளெல்லாம் ஞாபகமே இல்லை, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பொண்ணுங்க இருக்காங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, அவள் என் மூஞ்ச பார்த்து கூட பேச மாட்டேங்கிறா, அவளுக்கு என்னை பிடிக்கல யோவன், அதனால தான் அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். சரி வாங்க இரு, நான் இன்னும் குடிச்சு முடிக்கலன்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டிலை கவுத்தலான்னு போகிறான். உடனே யோவன் பிடுங்கி, மாமா ஆல்ரெடி நிறையா குடிச்சிட்டிங்க, இன்னும் குடிச்சு முடிக்கலன்னா என்ன பண்ண போகிறீங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரில் தான் ஜிமினை உட்கார வச்சு இவன் வேகமாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிறான். இங்கே ஜிமின்னு, அவள் ஏன் இப்படி பண்ணா, என்னை எதுக்கு விட்டுட்டு போனான்னு மட்டும் எனக்கு தெரியணும், அவள் நல்லவளே இல்லை, யோவன் நீ உங்கள் அத்தையை நம்பாத, அவள் நல்லவே இல்லைன்னு சொல்லி இங்கே ஜிமின் வந்து செம்மையாக குடிச்சிட்டு யோவன்கிட்ட புலம்பிக்கிட்டு வரான். யோவனுக்கெல்லாம் செம்ம கஷ்டமாக இருக்குது. அப்படியே வெளியே ஜன்னல் பக்கம், அதாவது கார் விண்டோ இருக்கும் இல்லையா, அதில் அந்த பக்கமாக சாய்ச்சிக்கிட்டு, எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் மாமா இருக்குது, என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம நேரம்னு சொல்கிறான். அவன் கண்ணுலேருந்து தண்ணி வருது, அதை அப்படியே ஒருத்த கையால் தொடச்சிக்கிட்டு கார் ஓட்டுறான். இல்லை மாமா நான் அழமாட்டேன், நான் அழதை பார்த்தேன்னா நீங்கள் இன்னும் புலம்ப ஆரம்பிச்சிருவீங்கன்னு சொல்லிட்டு, சரி மாமா வாங்க நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி இப்படி தான் போகுது. இப்போ விடிஞ்சதுக்கப்புறம் யாயா தான் வந்து ஒயின் டோரை திறக்கிறா. ஒயின் இருப்பாங்கள்ல ரூமில், அந்த டோரை திறந்து, மம்மி ஏஞ்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது, யாயா ஏஞ்சிட்டியா வா வா அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா இப்போ தான் ஏஞ்சியானோன்னே, ஆமாண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டயர்டாக இருந்தது அதான் தூங்கிட்டேன், சரி இரு நான் போய் சமைக்கிறேன்னொன்னே, அம்மா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னாச்சின்னொன்னே, எதுக்கும் உங்கள் கண்ணுலாம் செவந்திருக்கு, நைட்டு ஃபுல்லாக அழுதிங்களான்னு, நான் ஏன் அழ போகிறேன் யாயா, நான் அழவே இல்லையே அப்படின்னோடனே, என்கிட்ட பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ எதுக்குமா பொய் சொல்கிறீங்க, நீங்கள் அழுதது தான் தெரியுதே, உங்கள் கண்ணு எதுக்கு இப்படி செவந்திருக்கு அப்படின்னோடனே, தெரியல கண்ணு விளையாட்டுக்குன்னொன்னே, 2 கண்ணுமா, நீ பொய் சொல்லாதம்மானோடனே, சாரி ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பிரச்சனை தான், சரியாயிடும், நான் இனிமேல் அழமாட்டேன் அப்படின்னு சொல்லி சோகமாக சொன்னோன்னே, என்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லைன்னா விடுங்க,
நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஒயினை ஹக் பண்ணிக்கிறா. ஒயினும் யாயாவை ஹக் பண்ணிக்கிறா. இப்போ யாயா வந்து ஒயின் வந்து யாயா கிட்ட கேட்குறா, உனக்கு இந்தியாவில் ஃப்ரெண்ட்ஸுன்னு யாராவது இருக்காங்களான்னொன்னே, யோவன் இருக்கான் அப்படின்னோடனே, யோவனா அப்படின்னோடனே, ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே யாஷி வந்து யோவன்னா அவர் ரொம்ப நல்லவர், இவளோட பாய் ஃப்ரெண்ட் யோவனை சொல்லலை, இந்தியாவில் இருக்கிற யோவனை அவள் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வரா. ஆக்சுவலாக ஒயனுக்கு வந்து அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்த விஷயமே தெரியாது. இப்போ யாஷி சொன்னேன், என்னது பாய் ஃப்ரெண்ட் யோவனா அப்படின்னு, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன்னு சொன்னேன்னொன்னே, அம்மா அது ஒன்றும் இல்லை, யாஷி ஏதோ வளர்றானோன்னே, பொய் சொல்லாத, எத்தனை நாள் தான் மறைச்சி வைக்க போகிற, அந்த புறம்போக்கு என்னைக்காவது ஒரு நாள் அம்மா முன்னாடி வந்தால் மாட்டிக்குவ அப்படின்னு சொல்லும் போது, யாஷி என்ன பேச்சு இதெல்லாம், ஏன் அப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சொல்ல உடனே, மா உங்களுக்கு தெரியாது, இவ வந்து அமெரிக்காவில் இருக்கும் போதே ஒருத்தனை லவ் பண்ணான், அவன் பேர் யோவன், அவன் வந்து இவளோட கிளாஸ்மேட் தான், ஆனால் அவன் வந்து இவளை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு பொண்ணோட சுற்றிட்டு இருந்தான், அவள் வந்து உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நினச்சா, ஆனால் அவன் இன்னொரு பொண்ணோட சுற்றிட்டு இருந்ததுனால அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதனால தான் அவள் உங்ககிட்ட எப்போதுமே சொல்ல வேணான்னு நினச்சா, ஆனால் அந்த நாய் மறுபடியும் இந்தியா வந்து இவள் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தான், நல்ல வேலை யோவன், என்னோடய ஃப்ரெண்டு யோவன் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் வந்து இவளை வந்து காப்பாற்றினாரு அவங்கிட்டேருந்து, அவர் ரொம்ப நல்லவருமா, அவர் என்ன பிரச்சனைனாலும் அவர் தான் வந்து செய்வாருன்னொன்னே, என்ன யோவன் ஃப்ரெண்டு யோவன் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒயின் சொல்லும் போது, ஒரு யோவன் இவளோட பாய் ஃப்ரெண்ட், இன்னொரு யோவன் என்னோடய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும்போது, ஓ யோவன்னு 2 பேரா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் யோவன்கிற பேர் தான் 2 பேருக்கும், ஆனால் 2 பேருமே வித்தியாசமானவங்க, அப்படியே ஆப்போசிட் அப்படின்னு சொல்லிட்டு யாஷி சொல்கிறா. இப்போ ஒயின் வந்து, ஒரு வேளை இது அவனாக இருக்காதோ, யோவன்கிற பேர் 2 பேர் இருக்காங்கன்னா அப்போ கண்டிப்பாக அவனாக இருக்காது, நான் தான் தேவையில்லாமல் கற்பனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒயின் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான். மம்மி என்ன யோசிக்கிறீங்கன்னு, இல்லை சும்மா தான் கேட்டேன் நானே. அம்மா அப்புறம் இங்கே ஒரு அங்கிள் யாஷி அப்படின்னு சொல்லி யாயா சொல்லும் போது, இங்கே யாஷி வந்து வாயை மூடிக்கிறா. உடனே ஒயின் வந்து என்னாச்சு என்னன்னு, அது ஒன்றும் இல்லைம்மா, அவள் சும்மா என்னை பற்றி குறை சொல்லாமல் அவளால் இருக்க முடியலையா, அதான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா, நீங்கள் அவளை கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லி இங்கே யாயா சொல்லி அப்படியே மாற்றிட்டு போயிடுறா. உடனே இங்கே ஒயின் வந்து, ஒரு வேளை யாயாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா, எதுக்காக என்கிட்ட மறைக்கிறாங்க, ஏதோ மறைக்கிறா, ஒரு வேளை ஜிமின் யாருன்னு யாயாவுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ யாஷியை தரன்னு வெளியே பிடிச்சி இழுத்துட்டு வந்து, நீ எதுக்காக இப்படி சொல்கிற, நமக்கு மட்டும் ஜிமின் அங்கிளை தெரியும்னு அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரிய வேணான்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே, இதை நீ என்கிட்ட முதல்ல சொல்லியிருக்கணும்னு, உனக்கு தெரியாதா யாஷி, பெரிய மனுஷி மாதிரி எல்லா விஷயத்துலையும் நடந்துப்போ, இந்த விஷயத்தில் மட்டும் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லும் போது, நான் ஒன்றும் பெரிய மனுஷனாக இல்லை, நான் இன்னமும் சின்ன பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி யாஷி சினிங்கிக்கிட்டே போயிடுறா. இப்போ ஜெமினை தான் காட்டுறாங்க. அவனுக்கு வந்து ஒயனை பார்த்த அந்த ஞாபகமே தான் இருக்குது, எந்த வேலை செஞ்சாலும் அவனுக்கு அந்த ஞாபகம் தான் வருது. உடனே ஜேகே கிட்ட வந்து, எனக்கு மைண்டே ஒரே டிஸ்டர்பாக இருக்குது, நீ வேலையை பார்த்துக்கோ, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட சொல்லிவிட்டு ஜிமின் வெளியே போகிறான். போகும்போது தான் மறுபடியும் அந்த ஷாஹி பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை பார்க்குறான். உடனே ஜிமின் வந்து, ஹே ஷாஹி எப்படி இருக்க, அம்மா எங்கே பாப்பானோடனே, அவள் வரலடா, அவளை நான் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன், நான் மட்டும்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி 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 எங்கேயாவது வெளியே போறியா ஜிமின் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்க, இல்லை ஏன்னொன்னே, அப்போனா என் கூட வாயேன், சும்மா பேச்சு துணைக்காத ஆள் இருக்கும்ல, தனியாக போகிற மாதிரி இருக்குன்னொன்னே, உன் பொண்ணை கூப்பிட்டு வர வேண்டியதானே, அவளே ஒரு டார்ச்சர் ஜிமின், அவளை நீ பேசாத அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஜிமின் திடீர்னு ஒயினை பார்க்குறான். மறுபடியும் ஒயினை பார்க்குறான். பார்த்துட்டு அவகிட்ட பேசக்கூடாது, அவாய்ட் பண்ணிட்டு போகணுங்கிறதுக்காக அவன் என்ன பண்ணிடுவான், உடனே ஷாஹி தோளில் அப்படியே கையை போட்டு போவான். இதை வந்து ஃபஸ்ட்டு ஒயின் கவனிச்சிருக்க மாட்டான், ஆனால் அவன் அந்த ஷாஹி தோளில் கையை போட்டு போகும்போது தான் அவள் பார்த்துருப்பா. அவள் பார்க்கும்போது அவளுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது, அவன் வந்து மூவ் ஆன் ஆகிட்டான் அப்படின்னு நினைக்கும் போது. உடனே ஷாஹி, என்னாச்சு ஜிமின்னோடனே, ஒன்றும் இல்லை, ஒரு 5 நிமிஷம் கையை போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் நான் கையை எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ எவ்வளோ நேரம் வேணாலும் போட்டுக்க, எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நீ என் தோளில் நானே உனக்கிட்ட நெருங்க விட்டுறாலும் நீ வரமாட்டியே, என்னாச்சு உனக்கு திடீர்னு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னொன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லி ஜிமின் சமாளிச்சுக்கிட்டு போயிடுறான். இங்கே ஒயின் வந்து அவனையே தான் பார்க்குறா. பார்த்துட்டுருவ என்ன நினச்சான்னு தெரில, திடீர்னு ஜிமின் முன்னாடி போய் நிற்கிறா. உடனே ஜிமின் வந்து, ஹாய் ஒயன், என்ன இந்த பக்கம் அப்படின்னோடனே, இல்லை சும்மா தான் உன்னை பார்த்தேன், அப்படியே பேசிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது,
உங்கள் ஷாஹி வந்து சரி நீங்கள் 2 பேரும் பேசுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஜிமின் வந்து அவளை கையை பிடிச்சிட்டு பரவாயில்ல நீயும் நில்லு பேபி அப்படின்னு சொல்கிறான். இங்கே ஷாஹிக்கு ஒன்றுமே புரியல, என்னடா பேபின்லாம் சொல்கிறான்னுட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேயே நிற்கிறா. இங்கே ஒயின் வந்து பேபி அப்படின்னோடனே ஆமாம் இவ தான் என்னோடய ஒய்ஃப், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எங்கள் 2 பேருக்கும் 6 வயசில் ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். இங்கே ஷாஹியா முழிக்கிறா, இருந்தாலும் ஒன்றுமே பேசலை. ஒயின் வந்து நல்லது தான், உங்களுக்கு எப்போயோ கல்யாணம் ஆயிருக்கும்னு நினச்சேன், இப்போ தான் கல்யாணம் ஆயிடுச்சா என்னென்னு. எப்போ கல்யாணம் ஆனால் என்ன ஒயின், நானும் ஹாப்பியாக தான் இருக்கேன், நீயும் ஹாப்பியாக இருக்கல்ல. ஆமாம் உன் ஹஸ்பண்ட் எங்கே, உன் ஹஸ்பண்டை நான் பார்க்க முடியுமானோடனே இல்லை ஜிமின் அவர் அப்ராடில் இருக்கார், அவர் இங்கெல்லாம் வரமாட்டாருன்னு சொல்லும் போது என்ன அப்ராடா, நீ அமெரிக்காவில் இருக்கிறதா தானே சொன்னேன். ஆமாம் நான் அமெரிக்காவில் இருக்கேன், அவர் அப்ராடில் இருக்கார், இப்போ அதனால் உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ஒயின் கொஞ்சம் கோவமாக கேட்குறா. உடனே ஜிமின் வந்து இப்போ எதுக்கு கோவப்படுற, நான் சும்மா நார்மலாக தான் கேட்டேன்னொன்னே, நான் ஒன்றும் கோவப்படலையே, நான் எதுக்கு கோவப்படணுன்னொன்னே சரி ஒயின் எனக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்கள் 2 பேரும் சினிமா பார்க்க போகிறோம், நீ வேணா வரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை எனக்கு நிறையா வேலை இருக்குது, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒயின் அப்படியே ஜிமினை முறைச்சிக்கிட்டே போகிறா. ஜிமின் வந்து திரும்பி பார்க்குறான், பார்த்தா அவள் திரும்பலை, அப்படியே போகிறா. ஜிமின் திரும்ப மாட்டேங்கிறான்ட்டு இந்தாண்ட பக்கம் திரும்புவான். அப்போ தான் அவள் திரும்பி பார்க்குறா. பார்த்துட்டு ஒய்ஃபு அவளை பார்க்க நல்லாவே இல்லை, அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்த பெற்றுக்கிட்டு ஓவராக பிரித்துக்கிட்டு திரியிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒயின் வந்து வாய்க்குள்ளேயே மனைவிக்கிட்டு போகிறா. உடனே ஜிமின் வந்து சாரி, நான் அவங்க அப்படி சொன்னதுக்கு என்னை மன்னிச்சிரு ஷாஹி அப்படின்னோடனே எனக்கு புரியல, என்னாச்சு உனக்கு, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கு அப்படின்னோடனே இல்லை சும்மா ஒரு டெஸ்ட் பண்ண அப்படின்னே. என்ன டெஸ்ட்டுன்னொடனே ஏன் உன் ஆளுக்கு இன்னும் உன் மேலே லவ் இருக்கானா. ஆமாம் இருந்தால் மட்டும் என்ன பிரயோஜனம்னோடனே இல்லை அவள் கண்டிப்பாக உன்னை லவ் பண்ணுறா அப்படின்னோடனே எதுக்கு அப்படி சொல்கிறேன்னொடனே நீ என்னோடய ஒய்ஃப்னு சொல்லும் போதும் என் தோள் மேலே கையை போடும் போதும் என் கையை பிடிக்கும் போதும் சரி அவளை நீ பார்த்தியா இல்லையா, எவ்வளோ முறைச்சிக்கிட்டு நின்னா, போகிற வரைக்கும் உன்னை முறைச்சிக்கிட்டே தான் போனா, அவள் உன் மேலே கோவப்படுறா ஜிமின், அப்போனா அவள் உன்னை லவ் பண்ணுறான்னு தான் அர்த்தம்னோடனே அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தைங்க இருக்காங்க, இப்போ போய் இப்படி பேசுகிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இது எதுக்காக பண்ணேன்னா நான் தனியாக இருக்குன்னு நினச்சா அவள் ஃபீல் பண்ணுவா, நானும் இந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு நாக்கும் குழந்தலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவள் ஃபீல் பண்ணாமலாவது இருப்பாள்ல, அவளுக்கு அந்த கில்ட்டி ஃபீல்னஸ் இருக்காதுல்ல, அதனால தான் நான் அப்படி பண்ணேன், மற்றபடி ஒன்றும் இல்லைன்னொன்னே இன்னமும் நீ அவளை பற்றி தான் யோசிக்கிறியா, அவளுக்கு கில்ட்டி ஃபீல் தரக்கூடாதுன்னு சொல்லி நீ உன்னையே கஷ்டப்படுத்திக்க போறியா ஜிமின் அப்படின்னு சொல்லும் போது நம்ம 2 பேரோட கல்யாணம் எப்படி நின்றுச்சுன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. என்னன்னா ஒயின் போயிருப்பாள்ல, ஒயின் போனதுக்கப்புறம் ஷாஹிக்கும் ஜிமினுக்கும் தான் என்கேஜ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஜிமினும் ஒயின் மேலே இருக்கிற கோவத்தில் அவளை என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணியிருப்பான். ஆனால் அவனால் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, கல்யாண மேடை வரைக்கும் வந்திருக்கும். அங்கே ஜிமின் அந்த கல்யாண மேடையில் நின்றுட்டுருப்பான். கரெக்டாக கல்யாணம் நடக்கிறப்ப எனக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு மேடையை விட்டு இறங்கிடுவான். உடனே ஜிமினோட அப்பா ஜிமின் நெல்லு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது ஜிமின் வந்து என்னை விடுங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஜிமின், உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி அவர் கத்தும் போது கையை விடுங்க, நீங்கள் என்ன என்னோடய அப்பாவா, என்னை பெற்றவரா கிடையாதுல்ல, எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் தானே நீங்கள், அதனால தான் நீங்கள் எனக்கு அப்பாவானீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு என் வாழ்க்கையில் முடிவெடுக்கிறதுக்கு நீங்கள் யார், எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு திரியிறீங்க, இங்கே பாருங்கள், இதோட எனக்கு கல்யாணம் பண்ணுற வேலையை விட்டுருங்க, ஒயன் தான் எனக்கு லாஸ்ட் வரைக்கும் மனைவி, ஒயன் இல்லாத வாழ்க்கையை என்னால் வாழக்கூட முடியாது, போதுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஹார்ஷாக அந்த இடத்துட்ட பேசிட்டு போயிருப்பான். அதுதான் லாஸ்ட்டாக அவன் அவங்க அப்பா கிட்டே பேசினது. அதுக்கப்புறம் அவன் பேசியிருக்கவே மாட்டான். அவங்க அம்மாவுமே வந்து ஜிமின் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எதனால் இப்படி அவர்கிட்ட பேசுகிறோன்னே, மா அவர் உங்களோட ஹஸ்பண்ட் அவ்வளோதான், எனக்கெலாம் அப்பாவாக ஆக முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். அவன் இப்படி பேசிட்டு போனதுனால அவங்க அம்மாவுமே அவன்கிட்ட பேச மாட்டாங்க. அவங்க அம்மாவும் சரி அப்பாவும் சரி ஜிமின்கிட்ட பேசவே மாட்டாங்க. அப்போலேருந்து ஜிமின் தனியாக தான் வளருவான். அப்போ ரீசெண்டாக அவங்க அப்பாவுக்கு வந்து கொஞ்ச நாள் ஆகி உடம்பு சரியில்லாமல் போயிடும்.
உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு அப்புறம் தான் ஜிமின் வந்து அந்த ஆஃபீஸ்க்கே வருவான். அது வரைக்கும் அவன் வேறு ஒரு ஆஃபீஸில் தான் வேலை செஞ்சிட்ருந்தான். அப்போ கூட அப்பா பிஸ்னஸ் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் ஜேகேவை வந்து அந்த இடத்துக்கு சிஇஓவாக அவன் வச்சுருப்பான். ஜேகேவுக்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டும்தான் ஜிமினோட வேலை. மற்றபடி அந்த கம்பெனியில் எந்த உரிமையும் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பான். அவன் இன்னமும் அந்த கோவத்தில் தான் இருக்கான். ஏன்னா அவன் வந்து என்ன நினைக்கிறான்னா, அவங்க அப்பா தான் ஒயின் ஏதாவது சொல்லி அனுப்பி வச்சுருப்பாரு. ஜிமின் வந்து ஷாஹியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒயினை சொல்லி ஏதோ அனுப்பி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். அதனால தான் அவங்க அப்பா மேலே இன்னமும் அவன் கோவத்தில் இருக்கான். இதெல்லாம் ஷாஹிக்கு சொல்லும் போது, அதெல்லாம் பழைய கதை ஷாஹி, என்ன தான் இருந்தாலும் எனக்கு தெரியும். ஒயன் போனதுக்கு இவர் தான் காரணம்னு எனக்கு தெரியுது. ஆனால் எதனாலன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் இவர் பண்ண தப்பை நான் என்றைக்குமே மன்னிக்க மாட்டேன். இவரால் தான் ஒயின் போயிட்டா அப்படின்னோடனே, ஒரு வேளை ஒயின் போனதுக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னா அப்போ என்ன பண்ணுவேன் ஜிமின் அப்படின்னு சொல்லி ஷாஹி கேட்கும்போது, ஜிமின் சொல்கிறான், எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு அப்படி தான் தோணுது. அவர் நடந்துக்கிட்ட விதம், ஒயின் போனது அடுத்த செகண்டே எனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணது, எல்லா விஷயமும் நினைக்கும் போது எனக்கு அவர் மேலே தான் சந்தேகம் வருது. அவர் ஒன்றும் என்னோடய அப்பா இல்லையே. என் லைஃப்பில் எதுக்கு இந்த மாதிரி டிசிஷன்லாம் அவர் எடுக்கிறாரு? அது மட்டும் இல்லை, அவரால் தான் எங்கள் அம்மா என்னையே வேணான்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டாங்க. எங்கள் அப்பா உயிரோடு இருந்திருந்தா அட்லீஸ்ட் அவராவது என் கூட துணைக்கு இருந்திருப்பார்ல. அப்போ இதில் எதுவுமே நடந்திருக்காதுல்ல ஷாஹி அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்லும் போது ஷாஹி சொல்கிறா, நீ சொல்கிறதும் சரிதான் ஜிமின். அப்போது நீயும் ஜீராவுன்னு எனக்கும் ஜீராவுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஜீரா என்னோடய தங்கச்சி இப்போ தான், ஆனால் அதுக்கு முன்னாடியிலேருந்து அவள் என்னோடய ஃப்ரெண்டு. அவள் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவள் எப்போதுமே என்னோடய ஃப்ரெண்டு தான், என்னோடய குட்டி தங்கச்சி தான். இவங்க மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் நான் ஜீரா மேலே காட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்லும் போது, நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான் ஜிமின். சரி, இப்போ மாதிரி நான் உனக்கு எப்போதும் ஹெல்ப் பண்ணுவேன். உனக்கு எப்போ ஹெல்ப் வேணாலும் என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லி ஷாஹி சொல்ல, ஜிமினும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். சரி நான் போயிட்டு வரேன், பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு ஷாஹி அங்கே சிரிச்சுக்கிட்டே போயிடுறா. ஜிமினும் சிரிச்சுக்கிட்டே அதுக்கப்புறம் அவன் ஆஃபீஸ்க்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ்க்கே வந்துடுறான். ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் ஜேகே கேட்குறான், ஜிமின் உனக்கு என்ன தாண்டா ஆச்சு? இப்போல்லாம் என்கிட்ட நீ பேசக்கூட மாட்டேங்கிற, ஒரு மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்க, என்ன ஆச்சு ஜிமின் உனக்கு அப்படின்னோடனே, நீ உன் தங்கச்சியை பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறான். உடனே ஜேகே வந்து, நான் என்ன பேசிகிட்டு இப்போ என்ன சொன்னேன்? தங்கச்சி பார்த்தியா அப்படின்னா ஒயன் இங்கே வந்திருக்கா அப்படின்னா, என்ன சொல்கிற? அப்போ நீ இப்படி சுற்றிக்கிட்டு இருக்க காரணம் ஒயன் தானா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்க, ஆமாம், அன்னைக்கு நான் ஒயன்கிட்ட பேசினேன், அவள் யாரோ மாதிரி பேசுனது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் நான் தண்ணி அடித்தேன். மறாத நாள் அவளை அவாய்ட் பண்ணணுன்னு தான் நினச்சேன். ஆனால் அவளே வந்து என்கிட்ட பேசுகிறா. நானும் ஷாஹியும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு அவள் நினச்சிக்கிட்டு இருக்கா. ஷாஹியோட குழந்தையே என் குழந்தைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது, என்ன சொல்கிறேன்னொன்னே, ஆமாம், அது சொல்லும் போது அவளுக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு தெரியுமான்னொன்னே, ஆனால் அவளுக்கு எனக்கு தெரியும் ஜேகே, அவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு. இனிமேல் ஒயின் எனக்கு இல்லைன்னு எனக்கு புரியுது. அதனால் அதை என்னால் ஏற்றுக்க தான் முடியல. மற்றபடி ஒயின் தான் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ண மாட்டேன். நான் எதுக்கு தெரியுமா ஷாஹி என்னோடய ஒய்ஃப்னு சொன்னேன்? எனக்கு 6 வயசு குழந்த இருக்குன்னு நான் எதுக்காக சொன்னேன் தெரியுமா அப்படின்னோடனே, எனக்கு எப்பட்றா தெரியும்? சொன்னால் தானே தெரியும்னோடனே, ஒரு வேளை ஒயனுக்கு என்னை பார்க்கும்போது நம்மளால தான் இவன் ஜிமின் இப்படி இருக்கான்னு சொல்லி கில்ட்டி ஃபீல் இருக்கும்ல, அது இருக்கக்கூடாதுன்னு தான் சொன்னேன். இப்போ என் லைஃப்பும் செட்டில்டு, அவள் லைஃப்பும் செட்டில்டுன்னு தானே அவள் நினைப்பா. அதனால் என்ன தான் எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் அவள் நான் சந்தோஷமாக இருக்கிறதாவே நினச்சிக்கிட்டோம் அப்படின்னோடனே, ஜிமின் இது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமேடானோடனே, என்ன பண்ணுறது மச்சான், லவ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்லும் போது இங்கே ஜேகேவுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒயின் வந்து அன்றைக்கி மட்டும் நான் போகாமல் இருந்திருந்தேன்னா ஜிமின் என் கூட இருந்திருப்பா, நாங்கள்லாம் சந்தோஷமாக இருந்திருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு சோஃபிக்கிட்ட சொல்ல, சோஃபி வந்து, நான் வேணா ஜிமின்கிட்ட பேசட்டுமானோடனே, இல்லை அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி, குழந்த வேறு இருக்குது, அவன்கிட்ட பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல, விடு, நான் சந்தோஷமாக இல்லைனாலும் பரவாயில்ல, அவனாவது சந்தோஷமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒயின் வந்து சொல்கிறா. உடனே சோஃபி வந்து, என்னடி லாஜிக் இது, நீ அவன்கிட்ட பேசுனா தானே தெரியும், நீங்கள் 2 பேரும் பேசுனீங்கனாலே உங்கள் 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிடும். நான், இல்லை சோஃபி இதுக்கு மேலே வேணாம், ஜிமின் என் லைஃப்லேருந்து இல்லை, ஒரேடியாக நான் தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னோடனே, அது உன்னால் முடியுமானோடனே, கஷ்டந்தான், இருந்தாலும் என்ன பண்ணுறது,
அவனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கே, அதை நான் நாஸ்தி ஆக்கிடக்கூடாதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒயின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓகே மிஸ், இதோட இந்த பார்ட்டை நான் முடிச்சுக்கிறேன். ஓகேடா, இன்னும் ஒரு 2-3 பார்ட்டில் வந்து இந்த ஸ்டோரியே முடிஞ்சிடும். நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். பாய் மிஸ்.